வடபழனி கோவிலில் நம்ம இப்போ வடபழனி கோவில் பெருமாள் கோவில் ரெண்டும் இருக்குது. அந்த சன்னதி திறனில் இருக்கும் ஒரு பூ விற்கிறவங்க. இப்போ அவங்கக்கிட்ட நம்ம பேசுவோம். இவ்வளோ நாளாக இந்த வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்க தலைமுறையாக பண்ணுறாங்க. நான் வேலைக்கு தலைமுறைக்கு தான் பண்ணுறோம். அவங்க பண்ணுறாங்க அந்த அக்கா. நான் வேலை செய்வேன். உங்களுக்கு இதில் எவ்வளோ வருமானம் கிடைக்கும்? அவங்க தான் தெரியும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 300 போயிட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் கிடைக்கும். அந்த 300 ரூபாய் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? என்ன பூ நிறையா வியாபாரம் ஆகும். எல்லா பூவுமே ஆகும். இந்த இருக்கிற பூ வச்சுருக்கோம். அந்த மாதிரி டேல நிறையா போகுமா இல்லை இதே அளவு தான்? இதே அளவு தான் ஓட்டும். இதே அளவு தான் ஓட்டும். திருப்தியாக இருக்கீங்களா இந்த வியாபாரத்தில்? வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எங்களை மாதிரி ஆளுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? நாங்கள் பசங்க எனக்கு பசங்க குறைய கேட்டால் 500 பெருமாள் இருக்காரு, முருகர் இருக்காரு, எல்லாரும் உங்களை காப்பாற்றுவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும்ட்டு நான் கடவுள். முருகர் கோயிலுக்கு எதிரில் குளத்துக்கு பக்கத்தில் நம்ம தம்பி ஒருத்தர் ஒரு பூக்கடை வச்சுருக்காரு. அவர்கிட்ட தான் இப்போ நம்ம பேசுகிறோம். என் பேர் மகேஸ்வரன். சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். அம்மா, நான் ஒரு வேலை தேடி வந்தேன், வேலை கிடைக்கல. அதனால் இந்த பூ விற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வர்ற பக்தர்கள் பூவெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. சொல்ல போனோம்னா இந்த தொழில் ரொம்ப முக்கியமான தொழில். இந்த வியாபாரத்தில் நீங்கள் திருப்தியாக உங்களால் ஒரு குடும்பம் நடத்த முடியுதுங்களா? முடியுதுங்க. எவ்வளோ கிடைக்கும்ப்பா? இது என்ன ஒப்படைச்சிட்டு இருக்கிறாரு. நின்று உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுக்குறேன் கம்பெனிக்கு. இதனால் திருப்தியாக நல்லா திருப்தியாக இருக்குது. கோயம்பேட்டில் போய் தான் மார்க்கெட் வாங்கிட்டு வரணும். பூவை வாங்கிட்டு வந்து கட்டி வியாபாரம் பண்ண வைக்கிறோம். உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது? சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. திருப்தியாக இருக்குது. அதுக்கு சந்தோஷம் தான். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. இந்த பூ வைக்கும்போது எல்லாம் வாங்கிட்டு போகும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லா சாமி நல்லா பக்தி உள்ள சாமி. இந்த முருகர் நம்மளை கை மேலும் வளர எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய லட்சியம் ஏதாவது இருக்கா? உங்களோட ஆசைகள்? என்னோடய ஆசைகள் வந்து என்ன நல்லா இருக்கணும்னு ஆசை வர கெட்டு போகிறதுக்கு ஆசை கிடையாது. இன்னும் நல்லா இருக்கணும்னு ஆசை. உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு 2 பொண்ணு இல்லை ஊரில் இருக்கிறாங்க. எந்த ஊர் ஐயா உங்களுக்கு? எங்கள் ஊர் மன்னார்குடிங்க. மன்னார்குடியிலிருந்து ஒரு மகேஸ்வரன் முருகர் கோயிலுக்கு வந்து தேங்க்யூ. தேங்க்யூ.